friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கமகமன் வாசனையோட காரசாரமான சோயா பெப்பர் கிரேவி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீல் மேக்கரை அதாவது சோயாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவில் சோயாவை அதில் போட்டுடலாம். சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா சோயா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற சோயா யூஸ் பண்ணிங்கன்னா தான் மட்டன் கிரேவி சாப்பிட்ட ஃபீலிங்கை கொடுக்கும். லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இதை அப்படியே தூக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷம் சோயா நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 மிளகா வத்தல் ஆட் பண்ணுறேன். காரம் பத்தலைன்னா கூட பின்னாடி நம்ம மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முழுசாக இருக்கிற முந்திரி பருப்பு ஒரு 10 எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி 1 சேர்த்துக்கலாம். நட்சத்திர சோம்பு அதாவது அன்னாசி பூ அதை 1 சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணுற மசாலா பொடிக்கு செமையான வாசனை கொடுக்கக்கூடியதில் இந்த கல்பாசியும் 1, அதை இந்த அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லவங்கம் அதாவது கிராம்பு 4 எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக 2-3 துண்டு லவங்கம் பட்டை. இந்த கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பெஷல் மசாலா பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணும் போதே வாசனை கம்மன்னு வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னா வாய்க்கடை அப்படி இல்லைன்னா நான்வெஜ் ஹோட்டலெல்லாம் தாண்டி போகும்போது செமையாக ஒரு வாசனையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அரைச்ச மசாலா பொடியை தனியாக வச்சுட்டு நம்ம முன்னால் சோயாவை கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சோம்ல, அந்த மூடியை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சோயா நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம இப்போ தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுக்கணும். ஆனால் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். இந்த தண்ணியை அப்படியே தூர ஊற்றிட்டு நம்ம ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். ஐஸ் வாட்டர் இல்லாதவங்க நார்மலாக டேப் வாட்டரில் ஒரு 2-3 மட்டும் இந்த தண்ணிக்கு பதிலாக வேறு தண்ணி விட்டு அலசிக்கலாம். இந்த மாதிரி டேப் வாட்டரில் நீங்கள் அலசினாலே இந்த சோயா நல்லா குளிர்ந்துடும். இப்போ நம்ம புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையெல்லாம் சுடாது. நம்ம போட்ட சோயா அதோட சைஸில் இருந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி தான் இந்த மாதிரி பெரிய சைஸாக மாறி இருக்குது. அதனால் தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆனால் சோயா நல்லா வெந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சோயாவையும் இந்த மாதிரி கடன்னு புழிஞ்சு எடுத்துடலாம். கிரேவிக்கு தேவையான சோயாவை நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சோயா வெந்துருச்சு. அதுலேருந்து தண்ணியையும் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இதையும் இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5-6 பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இந்த 3த்தையும் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3 பல்லாரி எடுத்துகிட்டு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா கண்ணாடி கலருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொதிக்கிற வெந்நீரை வேக வச்சு புளிஞ்சு வச்சுருக்கோம்ல சோயா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சோயா போட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல ஸ்பெஷல் மசாலா பொடி, அதை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மசாலா பொடிகள்லாம் ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் 6 பூண்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சது அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி போட்ட மசாலாவும் அந்த மீல் மேக்கர் அதாவது சோயாவில் நல்ல கோட்டார மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரையும் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜாரையும் தண்ணி விட்டு நல்லா அலசி அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மேக்ஸிமம் 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணியே போதுமானது. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பாருங்கள். உப்பு இருக்கா இல்லைன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா கூட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு குடமிளகாயில் பாதியை மட்டும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடமிளகாய் 1/2 கப் அளவு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு குறைஞ்சது 15 நிமிஷம் வேக விடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக எல்லாம் வெந்து வந்திருக்கும். மசாலா பொடி அரைச்சதுலேருந்து அதை கிரேவியில் ஆட் பண்ணதுலேருந்து எப்படா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வாசனை கபகமன்னு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பரோட்டாவுக்கு சைடிஷாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா சால்னா, அந்த வாசனை செமையாக அடிக்க ஆரம்பிச்சிரும். கடைசியாக பொடி பொடியாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வீடே கமகமன்னு வாசனை வர்ற மாதிரி ஒரு அட்டகாசமான காரசாரமான சோயா பெப்பர் கிரேவி தயார். இந்த சோயா பெப்பர் கிரேவி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் லஞ்ச் ஐட்டத்துக்குமே செம காம்போவாக இருக்கும். சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. மெயினாக சப்பாத்தி, பூரி, பரோட்டா செம காம்போவாக இருக்கும். கடையில் பரோட்டா வாங்கினீங்கன்னா 2 சால்னா கொடுப்பாங்க. ஒன்று நார்மல் சால்னா அப்படி சொல்லுவாங்க, 2வது உரப்பாக இருக்கும் உரப்பு சால்னா அப்படி சொல்லிட்டு. அந்த 2 சால்னாமே செம்ம வாசனையாக இருக்கும். ஆனால் அந்த 2 சால்னாவோட உரப்பும் வாசனையும் சேர்ந்தது தான் இந்த சோயா பெப்பர் கிரேவி. செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சோயா பெப்பர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சோயா பெப்பர் கிரேவியை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற ஒரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.